எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் அவங்கள வச்சிருக்கிற கோயிலுக்கு டைரக்டர் எஸ்ஏசி போயிருந்தாங்க. விஜய் அவங்களோட அப்பா. டைரக்டர் எஸ்ஏசி அப்படின்னு சொல்கிறத விட விஜயகாந்த் அவங்களோட டைரக்டர் அப்படின்னு சொன்னால் தான் பொருந்தும். ஏன்னா விஜயகாந்தும் எஸ்ஏசி அவங்களும் 17 படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்போல்லாம் விஜயகாந்த் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை, சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுதெல்லாமே எஸ்ஏசி அவங்களோட படம் தான் விஜயகாந்த் அவங்கள தூக்கி விட்டுருச்சு, புகழோட உச்சிக்கு கொண்டுட்டு போணுச்சு, சம்பளம் அதிகமாக கொடுக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அது போலவே எஸ்ஏசி எப்போல்லாம் நொடிஞ்சு போயிருந்தாங்களோ, நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நடிகர்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே அப்படிலாம் நினச்சா கூட அப்போல்லாம் நம்ம விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாராம், ஃப்ரீயாகவே நடித்து கொடுப்பாராம். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் எப்படின்னா, என்னோட டேரக்டர் அப்படின்னு தான் விஜயகாந்த் சார் சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏசி சார் எப்பயாவது கால் பண்ணார்னா விஜயகாந்த் சார் எழுந்திரிச்சு நின்று தான் டெலிஃபோனே அட்டன் பண்ணுவாராம். ஸோ அந்த அளவுக்கு மரியாதை. எப்பயாவது எஸ்ஏசி சார் கால் பண்ணி நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வந்தால் நல்லா இருக்காது, நான் உங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதான் விஜயகாந்த் சார் எஸ்ஏசி சார் வீட்டில் இருப்பார். அந்த மாதிரி தான் விஜய் அவங்களோட படம் நல்லா போகலை அப்படின்ற பட்சத்தில் கூட நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தூர பாண்டியனில் விஜயகாந்த் சார் நடித்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முக்கியமான வேலையும் பண்ணியிருப்பார். விஜயை நடிக்க விட்டு இவர் வேடிக்கை பார்ப்பார், விஜயை அடிக்க விட்டு இவர் வேடிக்கையெல்லாம் பார்ப்பார். அதன் காரணமாக தான் என்னமோ தெரியல, விஜயகாந்த் அவங்களோட கடைசி நாள் அன்னைக்கு விஜய் ரொம்ப உருகி அழுது போயிருப்பார். ரொம்ப நேரம் நின்றுருக்க மாட்டார், ஒரு 5 நிமிஷம் தான் நின்றுருந்துருப்பார். இருந்தாலும் அந்த பார்வையில், அந்த அழுகையில் அவ்வளோ ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். நேற்று விஜயகாந்த் அவங்கள சமாதியில் பார்க்க எஸ்ஏசி சார் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு 2 வருஷமாகவே விஜயகாந்த் அவங்கள பார்க்குறதுக்காக பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் யாருமே அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஒருவேளை எங்களை மாதிரி நட்பு வட்டாரங்களை அவர் அடிக்கடி பார்க்க விட்டுருந்தா அவர் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகி அவர் கொஞ்சம் நார்மலாக இருந்திருப்பார், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்ஏசி சார் சொல்கிறாங்க. அது கூடவே சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா, விஜயகாந்த் படத்தில் மட்டும்தான் 10 பேரை அடிக்கிற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே அவ்வளோ தைரியமான ஒரு ஆள், அவ்வளோ நேர்மையான ஒரு ஆள், ஒரு நன்றியுள்ள ஆள். விசுவாசம், நம்பிக்கை, இதுக்கெலாம் ஒரு அர்த்தம் வேணும், ஒரு பேர் வேணும்னா அது விஜயகாந்த் அவங்கள மட்டும்தான் சொல்லலாம். ஒரு வாழ்ந்த கடவுளோட நான் ஒரு 17 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் விஜயகாந்தை பார்க்கணுன்னு பெர்மிஷன் கேட்கும் போதெல்லாம் நான் கேட்டுட்டு சொல்கிறேன், கேப்டன் கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன், கேப்டன் கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? அவர் தான் சுயநினைவு இல்லாமல் இருக்கார்ல, அவர் தான் பேச முடியாமல் இருக்கார்ல. அவர்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு வேளை உடனே அவர் வரதான் சொல்லியிருப்பார். இவங்க சொல்லவே இல்லை அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப மனசில் கஷ்டமான விஷயமா இருக்குது. விஜயகாந்த் அவருக்காக வாழவே இல்லை. சினிமாவில் கடைசி நிலையான இருக்கிற தொண்டர்களுக்காக வாழ்ந்தார், அரசியலுக்கு மக்களுக்காக வாழ்ந்தார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட மனைவிக்காக வாழ்ந்தார். இப்படி தனக்காக வாழாத ஒரு வள்ளல் தான் விஜயகாந்த் அவங்கள அப்படின்னு தான் சொல்லணும். அரசியலில் ஒரு பெரிய ஆள் ஆவான் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் என்னோடய ஆசை நிறைவேறலை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும் பொழுது என்னை பார்த்ததும் அவனுக்கு கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு துடிக்கிறாரு, ஆனால் அவரெல்லாம் எழுந்திரிக்க முடியல. அதனால தான் நான் அமைதியாக போய் அவர் பக்கத்தில் உட்காந்து நான் அழுக, அவர் அழுகன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. எப்படியாவது சரியாயிடுவார், இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை பார்த்தவர் அவர். ஸோ எப்படியாவது சரியாகி வெளியே வந்துடுவார்னு மனசுக்குள்ளே அவ்வளவு தைரியத்தோடு நான் இருந்தேன். ஆனால் என்னோடய நம்பிக்கை வீண் போயிடுச்சு. இன்றைக்கி அவரை ஒரு கோயிலுக்குள்ளே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் இருக்கிற நினைவிடம் கண்டிப்பாக கோயிலாக தான் இருக்கும். இப்படி ஒரு சொக்கத்தங்கத்தை தமிழக மக்கள் தவற விட்டுட்டாங்க. இருந்தாலும் அவரோட இறுதி ஊர்வலத்தப்போ பார்க்கும்போது இந்த மக்கள் அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்றதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் நான் யார் கூட படம் பண்ணுவேன், யாரை உரிமையாக என்னோட ஹீரோன்னு சொல்லுவேன்னு தெரியலன்னு மன வருத்தத்தோட
ஃபீல் பண்ணியிருந்தார். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி அவரோட நண்பர்களை அவர் கூட பேச விட்டிருந்தாலோ பார்க்க விட்டிருந்தா கூட அவருக்கு இந்த உடம்பு இவ்வளவு சீரியஸ் ஆகிருக்காதுன்றது தான்